ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயசுக்கு அப்புறம் அடிக்கடி கீழே விழுறதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வயதானவர்களை பத்திரமா பார்த்துக்கணும். அவங்க நடக்கிறது முதல் படுக்கிறது வரைக்கும் யாரையும் சார்ந்திருக்கலனாலும் அவங்க மீது ஒரு கண்ணு நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா திடகாத்திரமாக இருக்கிறவங்க கூட சில சமயங்களில் அவங்களே எதிர்பாராமல் தடுமாறி விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி விழுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுட்டு வந்துடலாமா? கீழே விழுவது, அதாவது மனுஷனாக பிறந்த எல்லாருமே கீழே விழுறது அப்படிங்கிறது இயல்பு தான். குழந்தை பருவத்தில் நடைப்பயில தொடங்குறப்ப விழுறதுல தொடங்கி நடைப்பயணம் ஆரம்பிக்குது. அப்பெல்லாம் உடல் சிராய்ப்பு தவிர வேற எந்த விதமான பக்க விளைவும் உண்டாகாது. ஆனால் அதுவே 60 வயசை கடக்கிறப்ப 2ஆம் குழந்தை பருவத்தில் கீழே விழுந்தாங்க அப்படின்னா அது எலும்பை பதம் பார்த்துரும். சமயங்களில் தலை, தோள்பட்டை, கைகள், முதுகெலும்பு முறிவு இது மாதிரியான பிரச்சனைகளில் ஒன்றை கூட உருவாக்கிரும். உடலில் உண்டாகக்கூடிய தடுமாற்றமும் வயோதிகமும் முதியவர்களுக்கே உரிய அச்சத்தை கூட உருவாக்கிரும். இதனால் கீழே விழுந்து விடுவோமோ அப்படிங்கிற பயமும் அவங்களுக்கு இயல்பாகவே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. வயதும் மூப்பும், அதாவது திடகாத்திரமான உடலை பெற்றிருந்தாலும் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உடல் உறுப்புகள் பலவீனமடைய தொடங்கிரும். ஆரோக்கியமானவர்களுக்கே இந்த நிலை அப்படிங்கிறப்ப சின்ன வயசுலேயே அதிகப்படியான உடல் உழைப்பு, தவறான பழக்கங்களை கொண்டவங்களுக்கெல்லாம் போதிய சத்து இல்லாதவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக நடக்க முயன்றாலும் இயல்பாகவே அவர்களது பார்வை திறன் குறையும். உடலை தாங்கி நிற்கக்கூடிய பேலன்ஸ் எலும்புகளுக்கு இருக்குது. அந்த எலும்பு தேய்மானமும் உடலை தளர்வடைய செஞ்சிரும். வயசு ஆக ஆக எலும்பு தசைகளோட ஆரோக்கியம் பாதிக்க ஆரம்பிக்கும். இதனால் உடலில் ஆற்றல் இல்லாமல் தள்ளாடுற நிலைமையை அவங்க உணர்வாங்க. வயதானவர்கள் கீழே விழுறத அதனால தவிர்க்கவும் முடியறதில்ல. உணவு குறைபாடு, உடலோட உறுப்புகள் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்மளோட கவனிப்பின்மையை பொறுத்துக்கும். குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உறுப்புகள்லாம் மக்கர் செய்ய தொடங்கும். அதை சுதாரித்து கொள்ளாத நிலையில் உடலுக்கு போதுமான அளவு தேவைப்படுற சத்துக்கள் கூட குறைய தொடங்கிடும். குறிப்பாக கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறவங்க கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடலோட ஆற்றலுக்கு வேண்டிய சரிவிகித உணவு பற்றாக்குறையும் உடலை தளர்ச்சியடைய செஞ்சிடும். ஆண்கள் அதிகப்படியான உடல் உழைப்பால் வயதாகிறப்ப பலவீனம் அடைகிறாங்க அப்படின்னாலும் கூட பெண்கள் மாதவிடாய், மெனோபாஸ் காலங்களில் அதிகப்படியான இரத்தப்போக்கை சகிச்சுக்கிறதுனால அவங்களுக்கும் வயசாகிறப்ப பலவீனம் அடைய தொடங்குவாங்க. இதனால அன்றாட வேலைகளை கூட அவங்களால செஞ்சுக்க முடியாமல் தடுமாறுறதும் கீழே விழுறதும் சாதாரணமாகவே நிகழ்ந்துருது. வசிக்கும் சூழ்நிலை, நம்ம வசிக்கிற இடத்தையும் கூட ஒரு காரணமாக சொல்லலாம். முன்னாடி காலத்துலலாம் வீட்டோட தரையில் ஒரு பிடிமானம் இருக்கும். இப்போ நவீன மாற்றங்களில் கட்டப்படுற அதிநவீன வீடுகள் மட்டும் இல்லாமல் எல்லா வீடுகள்லையுமே வலுவழுப்பான தரையோட தான் மிளிருது அப்படின்னு சொல்லலாம். இது நடக்கிறப்ப கால்களுக்கு பிடிமானத்தை தர்றதில்ல. சின்ன குழந்தைங்களும் பெரியவங்களும் இதில் சிரமப்படுறப்ப முதியவர்கள் தள்ளாட்டத்தோடு இருக்கிறப்ப கால்கள் வலிக்கு கீழே விழுறது சாதாரணமாயிருது. நடக்கும் இடத்துல பொருட்கள் கீழே சிதறி கிடக்கிறதும் மாடிப்படிகளில் ஏறி இறங்கும் போது முக்கியமாக வளவளப்பான கழிவறைகள்லையும் விழுறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போகுது. இப்படி விழுறதுனால ஒன்று ஒரே இடத்துல முடங்கிடுறாங்க, அப்படி இல்லைன்னா சமயங்களில் இறப்பை கூட சந்திச்சிடுறாங்க. இதில் வேறு விதமான நோய்களுக்கு உட்பட்டிருந்தாங்கன்னா பாதிப்பு இன்னுமே அதிகமாயிரும். மருத்துவ காரணங்கள், இள வயதில் எந்த வயசுலையும் இந்த பிரச்சனை சந்திச்சிருக்கலாம். மூட்டு சம்பந்தமான பிரச்சனை, எலும்பு முறிவு பிரச்சனை, எலும்பு அடர்த்தி குறைந்து போதல், அதுவும் இல்லாமல் ஆஸ்டியோபொராசிஸ் அப்படிங்கிற பிரச்சனையை இருக்கிறவங்கலாம், குறிப்பாக பெண்கள் நடக்கும்போதே 60 வயசுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் இளம் வயதில் இருந்துச்சுன்னா தள்ளாடி கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அல்சைமர் பாதிப்பு, அதாவது மறதி நோய் இருக்கிறவங்க, மன அழுத்தம், மன உளைச்சல் பிரச்சனை இருக்கிறவங்க, நரம்பு சம்பந்தமான கோளாறுகளை கொண்டிருக்கிறவங்க,
இருக்கிறவங்க, பார்வை குறைபாடு, உயர் ரத்த அழுத்தம், இதய நோய் பிரச்சனை, ஸ்டிராய்டு மாத்திரைகளை சாப்பிட்றவங்க, பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தவங்க, மனதளவில் பலவீனமானவர்கள் எல்லாருமே நடக்கிறப்ப தடுக்கி விழும் பாதிப்பை அதிகமாக கொண்டிருக்கிறாங்க. நடக்கிறப்ப தவறி விழுறத எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? 60 வயசுக்கு அப்புறம் எலும்புகளை உறுதிப்படுத்துகிற உணவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். காலையில் எழுந்த உடனே படுக்கையை விட்டு உடனடியாக எழுந்து நடக்காம 5 நிமிஷம் படுக்கையில் அமர்ந்து அதுக்கப்புறமா நடக்கணும். குறிப்பாக உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க உடனடியாக நடக்கிறப்ப தலை சுற்றல், மயக்கம் அடைஞ்சு கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு, இதய நோய் இருக்கிறவங்கலாம் அவ்வப்போது டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. முறையாக மாத்திரையும் எடுத்துக்கோங்க. வருடத்துக்கு ஒரு முறையாவது உடல் பரிசோதனையை செஞ்சுக்கோங்க. கண்ணாடி அணிஞ்சிருக்கிறவங்க பரிசோதனை செஞ்சு கண்ணாடியை மாற்றிக்கோங்க. ஸ்டிராய்டு மாத்திரைகளாகவே இருந்தாலும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது நல்லது. தூங்குறப்ப முழுமையான இருட்டை தவிர்த்துருங்க. படிக்கட்டுகள், கழிப்பறைகளை சொரசொரப்பாக இருக்கிறபடி அமைச்சுக்கிறது நல்லது. வீட்டில் வலுவழுப்பான தரையை தவிர்க்க முடியலனாலும் நடக்கிறப்ப அழுத்தமான செருப்புகளை அணிஞ்சுக்கோங்க. கூச்சம் இல்லாமல் ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிறதும் பாதுகாப்பானது தான். கழிப்பறைகளில் டைல்ஸ் கண்டிப்பாக வேணாம். ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிறதும் இன்னும் பாதுகாப்பானது தான். இந்த வீடியோ வயதானவர்களுக்கான குறிப்பாக இருந்தால் கூட அவங்க மட்டுமே இதை பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களை பாதுகாக்கிறதுக்கும் உங்களுக்கு வயதாகிறப்ப உங்களை காத்துக்கிறதுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.